பிரபஞ்சத்துக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது இந்த பில்டிங் கொடுத்த காலாளருக்கும் ஐயா ஜெய விநாயகர் அவர்களுக்கும் சுரேஷ் ஐயா அவர்களுக்கும் செந்தில் திருவாரூர் ஐயா அவர்களுக்கும் திரவி ஐயா அவர்களுக்கும் மிக்க நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு எல்லா சக்தியும் கொடுத்துருக்கு. இதன் வாயிலாக அந்த பிரபஞ்சத்தை நான் வேண்டிக்கிறேன். மேலும் சென்னையிலிருந்து ஆத்மஞான பீடம் அறக்கட்டளை ட்ரஸ்ட் அங்கு நிர்வாகி ஐயா ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இங்கு சிறப்புரையாற்றி இறையவரை அனைவருக்கும் ஒருவர் வந்துள்ளார். அவர்களுக்கு இந்த மாலை ஐயா சுரேஷ் ஐயா அவர்கள் மூலமாக பொறுப்பேற்கிறது. இறைவன் அருளால் நம்ம அனைவருக்கும் இறைவன் இந்த பூமியில வளர்க்க வச்சு எல்லா வளத்தையும் கொடுப்பதற்காக தான் வளர்க்க வச்சிருக்கிறார். அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. எல்லாருடைய மனசுலையும் இறைவன் இருந்துகிட்டே இருக்கான். ஆனால் இந்த மனம் பூமிக்கு வந்தா அலைவாய ஆரம்பிக்கும். அந்த அலைவாயில தொட்டுக்காட்டுறதுக்காண்டி ஐயா ரவிச்சந்திரன் ஐயா சாமிகள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறாரு. மாணவர்கள் முதல் முதியோர் வரை அந்த பாயிண்ட் நீங்க போயிட்டீங்கன்னா நம்மளுடைய அடுத்த இலக்கு என்ன, நான் வாழ்க்கைக்கு எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கோம், நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்படின்னு அவன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க பிறக்கும் போதே இறைவன் உங்களுடைய இதயத்தை அவர் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ன ஆகணும் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அவர் கண்டிப்பா வழி நடத்துவாரு. அதுவா நீங்க ஆயிடுவீங்க. ஆனால் மனசை குழப்பி நான் அதான் அப்படி இப்படின்னு சிந்திக்க விடாம ஒருநிலைப்படுத்துறதுதான் ஐயா சொல்லப்படுறாரு. அவருடைய சொல்ற அத்தனை வாசகங்களுமே உண்மை. ஒவ்வொரு குருநாதரும் பல குருநாதர்கள் இந்த கடிதத்தில் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க மீது சொல்றாங்க. நம்ம குருநாதர் ஈவையினுடைய மொத்த இதையும் சுருக்கி சாட்ட நமக்கு நம்ம இறைவன் எங்க இருக்கா, அதை எப்படி படைச்சிருக்காரு, என்ன வழியில கொண்டு போறாரு, அதை எப்படி ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் மனதில் நிலையெடுத்தோம்னா நீங்க என்னவாக நினைக்கிறீங்களோ அதாக ஆளுவதற்கு உங்க மனதை பக்குவப்படுத்துவதற்காக நம்ம ஐயா நல்ல பேச்சு கொடுப்பாரு. அதுக்கு முன்பாக இந்த அறக்கட்டளையினுடைய அட்மி அம்மா திருப்பதி ஞானம்பிகை மீனவ மேல சொற்பொழிவாக்குவார். நன்றி. இந்த இடத்தை நம்ம கொடுத்து நம்ம இன்பத்தோட சென்னையிலிருந்து வர வச்சு நமக்கு இன்பம் காட்டி இந்த இடத்தையும் நமக்கு அமைத்து கொடுத்த ஐயா சுரேஷ் ஐயா அவர்களுக்கு இந்த சாமியை என்னுடைய மனமார்ந்த நம்மளை இன்பத்தோட அவரோட செல்வியா வரவழைச்சு இந்த மீட்டிங்கு முக்கிய மூலகாரணமாக இருந்த எனது அன்பு சகோதரர் செந்தில் ஐயா அவர்களுக்கு சார்பில் அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கங்கள். சென்னை ஆத்மஞான பீடத்திலிருந்து ஆத்மஞான குரு சுவாமி ரவிச்சந்திரன் ஐயாவுடைய ஞான பதிவுகளை கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது ஐயா அவர்கள் வாழ்க்கையில் நமக்கு வரும் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களுக்கும் என்ன காரணம், நாம் யார், நாம் வாழ்வதற்கு மனிதனாக நாம் ஏன் பிறந்திருக்கின்றோம், நமக்கு ஏன் சில
நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை இருவருக்கும் நன்றி. நமக்கு கல்வி அறிவு தந்த நமது அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. நம் சிறு வயதிலிருந்து இப்பொழுது வரை நமக்கு கிடைத்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. நம் உறவினர்கள் அனைவருக்கும் நன்றி. இங்கு சிறு குழந்தையாக வந்திருக்கும் மாணவ செல்வங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நன்றி. கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதற்கு நன்றி. நம் வாழ்வதற்கு தேவையான பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. மண் சக்திக்கு நன்றி, நீர் சக்திக்கு நன்றி, வெப்ப சக்திக்கு நன்றி, வாயு சக்திக்கு நன்றி, ஆகாய சக்திக்கு நன்றி. நம்மளுடைய அனைத்து புலன்களுக்கும் நன்றி. முக்கியமாக 5 புலன்கள், 2 கண்களுக்கும் நன்றி, 2 காதுகளுக்கும் நன்றி, நாம் சுவாசம் பண்ணுகின்ற மூக்கிற்கு நன்றி, வாயுக்கு நன்றி, உடலுக்கு நன்றி. ஆக மொத்தம் இறைவன் நமக்கு கொடுத்த அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஓகே, இப்போ சிறு ஒரு மூச்சு பயிற்சியை நாம் செய்ய ஆரம்பிப்போம். அனைவரும் மறுபடியும் தலைக்கெடுத்து முதுகெலும்பு நேராக அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு உள்ளேயும் வெளியேயும் சுவாசத்தை ஆழ்ந்து ஒரு 10 முறை சுவாசம் செய்யுங்கள். உங்கள் சுவாசம் ஒரு ஆழமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட், உங்களுடைய வலது பக்க துவாரத்தினுடைய மூக்கை மூடிக்கொண்டு இடது பக்கம் மூக்கின் வழியாக துவாரத்தின் வழியாக 5 முறை சுவாசம் வெளியேயும் உள்ளேயும் இருக்கட்டும். நெக்ஸ்ட், இடது பக்கம் மூக்கினுடைய துவாரத்தை மூடிக்கொண்டு வலது பக்க துவாரத்தின் வழியாக சுவாசம் வெளியேயும் உள்ளேயும் சுவாசிக்கவும். நெக்ஸ்ட், வலது பக்க துவாரத்தை மூடிக்கொண்டு இடது பக்கமாக காற்றை இழுத்து வலது பக்கம் விட வேண்டும். வலது பக்கம் காற்றை இழுத்து இடது பக்கம் விட வேண்டும். அந்த மாதிரி ஒரு 10 முறை செய்யவும். நெக்ஸ்ட், வாயை மூடிக்கொண்டு மூக்கு வழியாக கபாலபதி வேக வேகமாக மூச்சை வெளியேற்றவும் 10 முறை. அந்த மாதிரி 10 முறை வெளியேற்றவும். இந்த மாதிரி செய்யும் பொழுது கழுத்து முதுகெலும்பு நேராக அமர்ந்து கையை சிம்முத்திரையில் வைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு செய்ய வேண்டும். நெக்ஸ்ட், உங்கள் கையை ஒவ்வொரு நாளும் 10 முறை கையை வேகமாக தட்டுங்கள். கையை நல்லா வேகமாக கிளாப் பண்ணுங்கள். நான் இங்கே கொடுத்துருக்க மூச்சு பயிற்சி உங்களுக்கு சிம்பிளான மூச்சு பயிற்சினா ஒவ்வொரு நாளும் காலை பொழுது நீங்கள் தூங்கி எழுந்ததும் இந்த மூச்சு பயிற்சியை மாணவ செல்வ
உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். படிக்கும் சப்ஜெக்டில் வந்து கவனம் இருக்கும். ஆரோக்கியத்தன்மை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கையை வந்து உங்களுக்கு கிளாப் பண்ண சொன்னதுக்கு காரணம் வந்து உங்கள் உள்ளே இருக்கிற அத்தனை ஆர்கன்ஸும் கையும் காலிலையும் மட்டும்தான் இறைவன் நமக்கு அதனுடைய இணைப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கள் டெய்லி 3 வேளை நீங்கள் கையை தட்டும் போது உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கான ஒரு புத்துணர்வு, ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ இந்த ஒரு அவேர்னஸ் உங்களுடைய அத்தனை விழிப்புணர்வோடு நீங்கள் ஐயா கொடுக்கும் இந்த ஸ்பீச்சை கவனித்து உள்வாங்கி கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சுபிட்ச நிலை கிடைப்பதற்காக தான் ஐயா நாகர்கோவில் வந்திருக்காங்க. ஐயாவுடைய ஸ்பீச்சை தொடங்குவோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். எல்லாருக்கும் கேட்குதுங்களா? எல்லாருக்கும் என் உடலில் இருக்கும் உயிர் எனப்படும் ஆத்மாவும், உயிர் என்றாலே ஆத்மா என்று என் உடலில் இருக்கும் ஆத்மாவும், உங்கள் உடலில் இருக்கும் ஆத்மாவும், பிறர் உடலில் இருக்கும் ஆத்மாவும், தாவரங்கள் உடலில் உள்ள ஆத்மாவும், மற்ற விலங்குகள் உடலில் உள்ள ஆத்மாவும், பரமனின் உடலில் உள்ள பரமாத்மா என்று சொல்லப்படுகின்ற அந்த பரமாத்மாவும் அனைத்தும் ஒன்றுதான், அனைத்தும் ஒன்றுதான். இதுதான் மகாபாரதத்துல, அதாவது பகவத்கீதையில மகா வாக்கியம் என்று சொல்லப்படுது. பகவத்கீதையில இது என்ன சொல்லப்படுது? மகா வாக்கியம். இந்த தத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே நாம் வந்து எந்த ஒரு உயிரையும் நாம் துன்புறுத்த மாட்டோம். ஏன்னா நாம் ஒரு உயிரை துன்புறுத்துறோம்னு சொன்னாலே நம்ம என்ன நினைப்பு வந்துடும்? அது பரமாத்மாவினுடைய உயிர், இறைவனுடைய உயிர் அது. அதனால நாம் அதை துன்புறுத்தக்கூடாது என்கிற அறிவு. சரிங்களா? எனவே இந்த தத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு கோபம் வராது. ஏன் கோபம் வருது? ஏன்னா நாம் நமக்கு நம் மனதுக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை ஒருவர் செய்யும் பொழுது நம்ம வாணி கொடுக்கிறோம். அதையும் மீறி அவங்க செய்யும் பொழுது அடுத்தபடி என்ன வந்து நமக்கு கோபம். கோபம் வந்த உடனே நம்ம என்ன செய்யறோம் கேட்டால் உடனே அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறோம். அந்த கோபம் மனதில் இருக்கும் பொழுது நம் மனதில் உள்ள எண்ணம் எப்படி இருக்குன்னு கேட்டால், எது உண்மையிலேயே சரியாக இருக்கிறதோ அதை தவறென்று நினைக்க தோன்றும். எது உண்மையிலேயே தவறாக இருக்கிறதோ அதை சரி என்று நினைக்க தோன்றும். அப்படின்னா முரணுக்கு முரண்பாடாக என்ன தோன்றும். இந்த முரண்பாடு காரணமாக நமக்கு சிந்தனைகள் தவறாக போகும், செயலும் தவறாக போகும். சரியா? ஆகவே கோபப்படாமல் இருக்கிறோம். ரெண்டாவது, எப்படி கோபத்தை கட்டுப்படுத்துறதுலாம் பின்னாடி பார்க்கிறோம். முதல்ல படிப்படியாக செல்ல பொழுது நாம் எல்லா உயிர்களையும் சமமாக கருதுதல் வேண்டும். இந்த கருத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம மகா வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணுறதா அர்த்தம். இப்போ உண்மையிலேயே யார் இறைவன்? இறைவன் எங்கே இருக்கிறார்? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவரை நான் பார்க்க முடியுமா? அவரை நான் உணர முடியுமா? இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற கேள்வி. ரைட்டுங்களா? இறைவனை யாராவது கண்டது உண்டா? உணர்ந்தது உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணர்வுகள் மூலமா இப்போ உணர்வுகள் பாருங்க. முதல்ல சிவன் தான் கடவுள், சிவன் தான் இறைவன் அப்படின்னு சொன்னாலே இந்துக்கள்ல சில பேரை ஒத்துக்க மாட்டாங்க. விஷ்ணுவை கும்பிடுறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஈவன் விஷ்ணுவை கும்பிடுறவங்க கூட என்ன சொல்லுவாங்க? விஷ்ணு தான் கடவுள்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. சரி, அப்போ இயேசு தான் கடவுள்னா முஸ்லீம்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அல்லாஹ் தான் இறைவன் சொன்னா இந்துக்களும் கிறிஸ்தவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இறைவன் என்பவர் ஒரு சக்தி. அந்த ஒரு சக்தி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இறைவன் தான் உண்மையான இறைவனாக இருக்கும். கரெக்டுங்களா? சிலருக்கு மட்டும் உண்மையாக இருக்கிறவர் இறைவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சரிங்களா? ஆக எல்லோரும். அப்போ யார் தான் இறைவன் பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல பசியோடு இருக்கிறவனுக்கு 4 இட்லி வாங்கி கொடுத்தா அவன் கண்ணுக்கு நம்ம இறைவனா தெரியும். உண்மையா இருக்கிறான்? உண்மைதான்.
இல்லையா? பசியோடு இருக்கிறவனுக்கு, அடுத்த வேளை சாப்பாடு இல்லைன்னா உயிர் போயிடுங்கிற நிலைமையில இருக்கிறவனுக்கு நீங்க 4 இட்லி வாங்கி கொடுத்தீங்கன்னா எப்படி தெரிவாங்க? அவங்க உங்க கண்ணுக்கு இறைவனா தெரிவாங்க. அப்போ இறைவனாக தெரியும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இதுல அப்படின்னு கேட்டா, உதவுபவர் தான் இறைவன். சொல்லுங்க பார்க்கலாம். உதவுபவர் தான் இறைவன். இறைவன் என்றாலே அவர் மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது ஒரு கட்டாயமான நிலைய. சரி, உதவுகின்றவர் தான் இறைவன். எப்படிப்பட்ட உதவி எல்லாம் செய்யறவங்க ஒரு இறைவனாக இருக்க முடியும்? இப்போ இங்க காமராஜர் பாலிடெக்னிக் எப்படி பார்க்கணும்னு கேட்கிறோம். லெப்ட்ல போய் ரைட்ல போகணும்னு சொல்றாங்க. உடனே அவரை போய் இறைவன் சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டா, அதிகபட்சமாக உதவி செய்பவர் தான் இறைவன். அந்த வகையில யாராவது அதிகமா நமக்கு உதவி செய்யறாங்கன்னு பார்த்தா ஓகே, நம்ம தாய் உதவி செஞ்சிருக்காங்க, நம்ம தந்தை உதவி செஞ்சிருக்காங்க, நம்ம நண்பர்கள் உதவி செஞ்சிருக்காங்க, பெற்றோர்கள் சொந்தக்காரர்களாக உதவி செஞ்சிருக்காங்க, உறவினர்கள் உதவி செஞ்சிருக்காங்க, எல்லாரும். அப்ப எல்லாருமே இறைவனா எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே உனக்கு ஒருவர் உதவி செய்கிறார், அவர் சதா சர்வகாலமும் உதவி செய்கிறார். இந்த தாயை எடுத்துக்கிட்டீங்கன்னா சில காலம் தான் நம்ம 10 மாதங்கள் தான் நம்ம கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் சில காலம் தான் நமக்கு சொல்லிருப்பாங்க. இப்போ நமக்கு அவங்க சொல்லிட்டாங்க இல்லை. ஸோ சதா சர்வகாலமும் உதவி செய்பவர் ஒருவர் இருக்கிறார். அவர் யாருங்க? அதே சமயத்துல அட் ஏ டைம்ல உங்களுக்கு நிறைய உதவி செய்யறவங்க யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறது. அட் ஏ டைம்ல 4 உதவி செய்யறவங்க இருக்கலாம், அல்லது 6 உதவி செய்யறவங்க இருக்கலாம். ஆனா 100க்கும் மேற்பட்ட உதவிகளை ஒரே சமயத்தில் உதவி செய்பவர் யாராவது இருக்க முடியுமான்னு கேட்டா அப்படி ஒருவர் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் சதா சர்வகாலமும் நமக்கு உதவி செய்து கொண்டும் இருக்கிறார். அப்போ அவர் தான் இறைவனாக இருக்க முடியும். ஏன்னா அவரை விட வேறு ஒருவர் நமக்கு உதவி செய்பவர் எவரும் இருக்க முடியாது. அவர் யாருன்னு கேட்டா அவர் தான் உயிர். அப்போ உயிர் என்பது என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம இந்த கருத்தை ஏற்றுக்கணும். உயிர் என்பது என்ன? எந்த ஒரு சக்தி நம் உடலில் இருந்தால் அனைத்து பாகங்களும் இயங்குமோ? எந்த ஒரு சக்தி நம் உடலில் இருந்தால் அனைத்து பாகங்களும் இயங்குமோ, அதே சமயத்தில் எந்த ஒரு சக்தி நம் உடலை விட்டு வெளியேறிவிட்டால் அனைத்து பாகங்களும் செயலிழந்து விடுமோ, அதுவே உயிர் எனப்படும். ஒத்துக்கிறீங்களா? Can you accept? Right. அப்போ நமக்கு உதவி செய்கின்ற ஒரு சக்தி, நமக்கு உதவி செய்கின்ற ஒரு சக்தி எப்பவுமே உதவி செய்து கொண்டே இருக்கணும். 100க்கும் மேற்பட்ட உதவி செய்து கொண்டே இருக்கும். அவர் தான் இறைவன் அப்படின்னு நமக்கு புரிய வருது. சரி, இந்த மாதிரி உதவி செய்கிறவங்க தான் இறைவனாக இருக்க முடியும். சரி, அப்படிப்பட்டவர் தான் உயிர் தான் இறைவன். இது அப்போ இயேசு, அல்லாஹ், சிவன், விஷ்ணு இவங்கெல்லாம் இறைவன் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அவர்கள்லாம் இறைவன் தான். அவர்கள்லாம் இறைவனின் ரூபங்கள் என்று கூறப்படுகிறது. இறைவனுடைய ரூபங்கள். இப்போ நமக்கு காற்று வேணும்னா மின்சாரத்தை பயன்படுத்தி ஃபேன் வழியாக வரும்பொழுது மின்சாரத்தை ஃபேன் வழியாக பயன்படுத்தினால் காற்று கிடைக்கும். அதே மின்சாரத்தை டியூப்லைட் வழியாக செலுத்தணும்னா நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். அதே ஏசி வழியாக செலுத்தணும்னா ஒரு பலன் கிடைக்கும். மைக் வழியாக மின்சாரத்தை செலுத்தும்போது அப்போ ஒரு சக்தி கிடைக்கும். அப்போ நமக்கு மின்சாரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அவ்வாறு நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். அப்ப இங்க மின்சாரம் என்பது இறைவன். சரிங்களா? அது அவரவர் விருப்பப்படி அவர்கள். அதே மாதிரிதான் இறைவன் என்பவர் ஒருவரே. அவர் உன்னுள் இருக்கும் உயிர் சக்தி தான் இறைவன். அந்த உயிர் சக்தியை நாம் என்னெல்லாம் சொல்லலாம்னா, தனக்குள் தானே இருக்கின்றார், தனக்குள் தானாக இருக்கின்றார். அவர் யார்? அவர் தான் இறைவன். அப்போ ஆத்மா தான் இறைவன். உயிர் எனப்படும் ஆத்மா தான் இறைவன் அப்படின்னு. சரி, அப்போ அவரை நான் எவ்வாறு புரிந்து கொள்வது? அவர் எங்கே இருக்கிறார்? என் உடலுக்குள் இருக்கிறார். அவர் என்னவாக இருக்கிறார்? என் உயிராக இருக்கிறார். அவரை நாம் உணர முடியுமா? நிச்சயமாக உணர முடியும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேடம் சொன்னாங்க, கண்ணை மூடிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா அப்போ நாடி துடிப்பு கேட்கும், மூச்சு வாங்குற சத்தம் கேட்கும். இதெல்லாம் என்ன சத்தம்? உடலுக்குள் உயிர் இருக்கின்றதுக்கான அடையாளம். இறந்து விட்டவங்களுக்கு இதெல்லாம் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. ஸோ அதையெல்லாம் நம்ம உணரணும். அப்போ இறைவன் இருப்பதை என்னுடைய குரல் மூலம் நீங்க உணரலாம். எனக்குள் இறைவன் இருப்பதை என்னுடைய குரல்
நீங்க அதை கேட்கும்படி போதும் அப்போ நீங்க வரலாம் சொல்லி கேட்கலாம். அப்போ இறை சக்தி என்றாலே அப்படிதான். சரி, இப்போ இந்த இறை சக்தியை புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து இறைவன் என்பவர் யார் தெரிஞ்சு இவர்தான் இறைவனா அப்படின்னு புரிஞ்சு போச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க. என் கண்ணு முன்னாடி சிவபெருமானே வந்து நின்றார் கூட நான் எழுந்து நிற்பதற்கும் கும்பிடுவதற்கும் உடலில் உயிர் சக்தி இருக்க வேண்டும். இப்போ உடலில் உயிர் சக்தி இல்லாத போது சிவபெருமானே வந்து நின்றார் கூட எனக்கு பலன் இல்லை. ரைட்டுங்களா? அப்போ சிவன் சக்தியை காட்டிலும் உயிர் சக்தி தான் தெரிகிறது. விஷ்ணு சக்தியை காட்டிலும் இதை நிறைய பேர் பாடியிருக்காங்க முன்னாடி. என்ன நட்டக்கல்லு பேசுவார் பாட சொல்லுங்கய்யா. ஆரம்பம் சொல்லுவாங்க நாதன் உள்ளிருக்கையிலே. நட்ட கல் இல்லைன்னா குத்த கல், ஒரு கல் எப்படி பேசும்? நாதன் உள்ளிருக்கையில கல் எப்படி பேசுங்கிறார். அப்போ இறைவன் எங்க இருக்கிறாருன்னு சொல்றாங்க, உனக்கு சொல்ல அப்படின்னு சொல்லலாம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை ஒரு சிவவாக்கியர் பாடல். அந்த பாடல் கொண்ட பொருள் கேட்டா, ஜோதி ரூபமாக உன் உடலுக்குள் இருக்கும் உயிரிடப்படும் ஆத்மாதான் இறைவன். இந்த உயிரை நீ உணர்ந்து கொள்ளாமல், உனக்குள்ளே இருக்கும் இறைவனை உணர்ந்து கொள்ளாமல் நீ என்ன பண்றீங்க? கோயில் குளங்களை எல்லாம் இறைவனை தேடி தேடி மாண்டு போகின்றோம். அது மாதிரி மாண்டு போனவர்கள் எண்ணற்ற கோடியே அப்படின்னு சொல்றாங்க. 1-2 கோடி இல்லப்பா, எண்ணற்ற கோடி மாந்தர்கள் கோயில்ல இறைவனை தேடியே நம்ம வாழ்க்கையை நாக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உண்மையான இறைவன் எங்க இருக்கிறாருங்க? நமக்குள்ளேயே இருக்கிறார். அதான் சரிங்களா? இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, முதல்ல இறைவனை பற்றிய தெளிவான அறிவு இருந்தால் தான் நம்ம வந்து சில செயல்களை எல்லாம் செய்யலாம், சில செயல்களை செய்யக்கூடாதுங்கிற அறிவு நமக்கு. சரிங்களா? இப்போ அடுத்தபடியா நம்ம இப்போ டே டு டே லைஃப்ல நீங்க எல்லாம் வந்துருக்கீங்க. உங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கும். என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிற லிஸ்ட் ஒன்று நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த கவலைகள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. இந்த கவலைகளுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். சரிங்களா? இந்த கவலைகள் எதுவுமே இல்லைன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து இந்த வகுப்பை அவாய்ட் பண்ணலாம். அப்படியே சொல்லலாம். அதாவது உங்களுடைய பாவங்கள் யாவும் தீர வேண்டுமா? கவலைகள் யாவும் ஒழிய வேண்டுமா? புண்ணியங்கள் சேர வேண்டுமா? பயம் கவலை போன்ற மன வலிகள் இல்லாத மனோநிலை வேண்டுமா? அனைத்திற்கும் மேலாக பரமாத்மாவோடு உங்கள் ஆத்மாவும் இரண்டர கலந்திட வேண்டுமா? மீண்டும் பிறவாத பரம் பெற வேண்டுமா? அடடா அடடா, அன்று நான் அப்படி செய்து விட்டேனே என்று இறந்த கால பதிவுகள் உங்களை தாக்குகிறதா? கணவனை இழந்தவர்களே, மனைவியை இழந்தவர்களே, பிள்ளைகளை பறிகொடுத்தவர்களே, பெற்றோர்களை பறிகொடுத்தவர்களே, வியாபாரத்தில் பெரிய நஷ்டத்தை சந்தித்தவர்களே, உடனே இருந்து குறிப்பறித்தவரிடம் பல லட்சம் ரூபாய் பறிகொடுத்தவர்களே, எப்படி எப்படி எப்படிங்க ஐயா இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நாம் கவலைப்படாமல் என்பது இருக்கிறீர்களா? எனக்கு மட்டும் ஏன் தோல்விகளும் நஷ்டங்களும் பயமும் கவலையும் வெறுப்புகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன? எனக்கு மட்டும் ஏன் நல்ல வேலை கிடைப்பதில்லை? ஏன் திருமணம் தள்ளி போகிறது? ஏன் பிள்ளை பாக்கியம் இருப்பதில்லை? ஏன் என்னால் சொந்த வீடு கட்ட முடிவதில்லை? உலகமாக கெட்டவர்கள் எல்லாம் பல வெற்றிகள் பெற்றுக்கொண்டே இருக்கும்போது, சந்தோஷமாய் அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது, என்னை மட்டும் நோட் பண்ணிக்கங்க, என்னை மட்டும் ஏன் இறைவன் இப்படி ஆட்டி படைக்கின்றார்? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். 700 கோடி உலக மக்களுக்கும் கவலை என்பது பொதுவான எதிரி என்கிறார்களே. இவ்வித கவலைகள் இல்லாத இவ்வுலகத்தில் எவருமே வாழ முடியாதா? இந்த கவலையைத்தான் வெல்ல முடியாதா? கவலைகளை மனிதன் அனுபவித்தே வேண்டுமா? அது என்ன கட்டாயமா என்ன? அப்படியானால் எந்த கவலையும் இல்லாமல் வாழ கீதை, பகவத்கீதை என்னதான் அறிவுரை கொடுக்கிறது? இவ்வகையான அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே நாளில் தீர்வு வேண்டுமா? இந்த வகுப்பை விட்டு செல்லும் பொழுது உங்களுக்கு இத்தனை கவலைகளும் இல்லாதவர்களாக நீங்கள் வெளியே இத்தனை கவலைகளும் இல்லாதவர்களாக நீங்கள் வெளியே செல்வீர்கள். அப்போ உங்க முகம் எப்படி இருக்கும்?
இப்ப இருக்கிற மாதிரி இருக்காரு. அப்போ வளர்ந்த சரிங்களா? இத்தனை கவலைகள்ல இல்லாதவங்க யாராவது கேட்டீங்களா? இல்ல. அதுல கவலை இல்லாதவங்களே இல்லை இல்லையா? சரி, அப்படி சரி. இப்போ கவலை என்பது என்ன, அதை பற்றி ஏன் அந்த கவலை இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு மாணவன் 11th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டு 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போறான். அவனை பார்த்து இந்தப்பா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா புத்தகமும் கையில கொடுத்துட்டேன், நீ பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து எழுதுனா போகுது எக்ஸாமு அப்படின்னு சொன்னா அவனால் நல்ல மார்க் எடுக்க முடியுமா? நல்ல மார்க் எடுக்க முடியாது, பாஸ் பண்ணவும் முடியாது இல்லையா? ஏனென்றால் அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை எடுத்து சொல்லுவதற்கு, விளக்கமாக எடுத்துக் சொல்வதற்கு ஒருவருடைய உதவி தேவைப்படுகிறது. அந்த உதவியை தருபவர் யாருங்க? குரு, ஆசிரியர், ஆசான், டீச்சர். அதை போலவே பகவத்கீதை உங்கள் மனக்கவலைகளை நீக்கும். பகவத்கீதை உங்களது மனக்கவலைகளை நீக்கும் என்பது சத்தியம். அப்படின்னா எல்லாரும் ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தா கவலை போயிடுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை ஒருவர் பயன்படுத்தி, ஒருவர் அதை பயன்படுத்தி உங்களது அனைத்து மனக்கவலைகளையும் நீக்குகின்ற சக்தி கொண்டவராக இருக்கிறாரோ அவரே உண்மையான குரு என்று அடையாளம் காணுங்க என்று கீதை. யார் உண்மையான குரு தெரியுங்களா? இந்த கீதையினுடைய கருத்துக்களை பயன்படுத்தி உங்களது மனக்கவலைகளை நீக்குகின்ற சக்தி எவருக்கு இருக்கிறதோ அவரை. அதாவது பகவத்கீதையில இந்த ஸ்லோகங்களை விளக்கம் கொடுத்தவர் எல்லோருமே சொன்னார்கள். ஆனால் கீதையினுடைய நோக்கம் என்ன? மனக்கவலைகளை நீக்குவது. அப்ப மனக்கவலைகளை நீக்குகின்ற சக்தியை உங்களுக்கு தர வேண்டும் என்றால் அவர் தான் உண்மையான குரு. கரெக்டுங்களா? நம்ம கரெக்டாக சரி. இந்த வகையில நாம இப்ப இந்த வகுப்பினுடைய இறுதியில எந்த கவலையும் இல்லாமல் நீங்க செல்லலாம். இதுல நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, உங்களுடைய பேர் கூட எனக்கு தெரியாது, எந்த ஊர்ல இருந்து வரீங்க, எங்க வேலை செய்றீங்க, எத்தனை குழந்தைங்க உங்க அப்பா அம்மா இருக்கீங்க அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது உங்க மனதுக்குள்ள இருக்கிற கவலையை பற்றி எனக்கு தெரியுமா? என்ன கவலை உங்களுக்கு இருக்குன்னு தெரியுமா? சொல்லுங்க. உங்களுக்கு இருக்க உங்க மனதுக்குள்ள இருக்கிற கவலை எனக்கு தெரியுமா? ஆனால் உங்கள் கவலைகள் எதுவாகிலும், உங்கள் கவலை எதுவாக இருந்தாலும் அந்த மனக்கவலை நீங்கி வெளியே செல்வீர்கள். வெளியே செல்வதற்கு முன்பு, இந்த ஆலை விட்டு நீங்கள் வெளியேறுவதற்கு முன்பு உங்களுடைய மனக்கவலைகள் யாரும் சரி. இப்பொழுது இன்னொரு கேள்வி, ஏனையா உங்களுடைய மனக்கவலை நீங்கணும்? நாங்க தான் பட்டு பட்டு பழகிட்டோமே, கவலைகளை பட்டு பட்டு பழகிட்டோமே நாங்க, ஏன் இதை போய் அதை நீக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், அப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னு கேட்டா, எவ்வளவு சிறிய கவலையை ஆயினும் அதுவே தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தால், அதையே தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தால் அதுவே பெருங்கவலையாக மாறி உன்னை பைத்தியம் பிடிக்க வைத்துவிடும், அல்லது தற்கொலைக்கு தூண்டிவிடும். அதாவது பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தேன் நான். அங்க இருக்கிற டாக்டர் ஃப்ரெண்டு, அவர் எல்லா மென்டல் கேசஸ்களுடைய ஃபைல் எல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எல்லாருக்குமே பைத்தியம் பிடித்ததற்கான காரணம் என்னங்க? கவலை தான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய ஃபைல் எல்லாம் எடுத்து பார்த்தா அதுக்கும் காரணம் என்னங்க? கவலை தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவலையானது சாதாரண ஒரு உணர்வல்ல, அது உனது உயிரை குடிக்கும் அளவுக்கு ஆபத்தான ஒரு உணர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கவலையை மட்டும் டிடிசி எடுத்துக்கூடாது. கரெக்டுங்களா? சரி. இப்போ கவலை சரி. இதுக்கு முன்னாடி அர்ஜுனன் அந்த போர்க்களத்தில் இருக்கிறான். அப்போ நம்ம கிருஷ்ணர் அறிவுரை சொல்லலான்னு வராரு. அந்த சமயத்துல அர்ஜுனன் சொல்றான், எனக்கு இந்த கவலை இருக்கு, எனக்கு அந்த கவலை இருக்கு, அப்புறம் இந்த கவலை இருக்கு, இந்த கவலை இருக்கு, அடுக்கிக்கிட்டே போறான் அவனுடைய கவலைகள். சரிங்களா? ஒரே ஒரு கவலை தான் அவனுக்கு இருக்கு, அதாவது உறவினர்கள் மீது உள்ள பற்றுதல். அந்த பற்றுதல் காரணமா அவங்க சொல்ல முடியாது. இந்த ஒரு காரணத்தை மறைக்கிறதுக்காக அதை சொல்றது பல விதமா சொல்றான். எப்படி சொல்றான்?
மொத்தத்துல பாத்தீங்கன்னா என்னென்னவோ சொல்லிட்டு இவ்வளவு கவலை இருப்பதாக கூறுகிறான். யாருக்குங்க? அர்ஜுனனுக்கு எவ்வளவு கவலை இருக்கு? மண்ட நிறைய அவ்வளவு கவலை இருக்குதா சொல்றான். அவ்வளவு கவலை இருப்பதாக கூறிய பின்பு கூட கிருஷ்ணர் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறார். அப்படி சிரிச்சு காட்டுங்க. அந்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு என்ன சொல்றாரு? அர்ஜுனா, நீ கவலைப்பட தகுதியற்ற விஷயத்துக்கு கவலைப்படுகிறார் அப்படிங்கிறார். இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டா, எவ்வளவு பெரிய பெரிய கவலைகள், நிறைய கவலைகள் இருந்தாலும் கூட கிருஷ்ணர் சொல்கின்ற கருத்து என்னன்னா, அது தகுதியற்ற கவலை. சரிங்களா? அப்ப சத்தியமூர்த்தி ஐயாவுக்கும் ஏதோ கவலை இருக்கு கிருஷ்ணர் போனா, அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? ஐயா சத்தியமூர்த்தி ஐயா அவர்களே, நீங்கள் படுகின்ற கவலை கூட தகுதியற்ற கவலை அப்படிங்கிற. சரிங்களா? அதே மாதிரி கவுசாமி ஐயா அவர்களே என்ன சொல்றாருங்க? நீங்க படுற கவலை கூட ஒரு தகுதியற்ற கவலை. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதன் கவலைப்படுவதற்கு தகுதியான ஒரு விஷயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்போ தகுதி உள்ள கவலை என்று ஒன்று இல்லவே இல்லை. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? நீ தகுதியற்ற கவலைப்படுற, நீ தகுதியற்ற கவலைப்படுற 9 வரையும் சொல்றாரு. அதுக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை. இதுதான் சத்தியம். இதுதான் கீதை கூறுகின்ற ஆழமான கருத்து. ஏற்றுக்கொள்ள முடியுது நம்மளால. காலையில எழுந்திரிச்ச உடனே பிரஷ காணும், பல்லு எடுக்கிற பிரஷ காணும், உடனே கவலை வருதுங்களா இல்லையா? ஏய் என்னடி பண்ற பிரஷ காணும், அண்ணா பாருங்க அங்கேயே இருக்குன்றான். எனக்கு பார்த்துட்டேன் கண்ணில் நான் உடனே வச்சுங்க, பார்த்து எடுத்து கொடு அப்படின்னு. ஆக அங்க ஆரம்பிக்கிறது பல்லுகளுக்கு முன்னாடியே கவலை. சின்ன குழந்தைங்க மட்டும் சும்மா இருக்கலாம். பசி வருது, உடனே அழுகை வெளிப்பாடு. அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடக்கும் ஒரு பழமொழி கூட. அழுகை என்பது என்னன்னா கவலையினுடைய வெளிப்பாடு. அந்த பசி ஏற்பட்ட உடனே மனக்கவலை உருவாகுது. அந்த கவலையை அழுகையாக வெளிப்படுத்துகிறது. அங்கே உணவு கொடுக்கப்படுகிறது. அப்போ குழந்தை முதலே நாம் கவலைப்பட தொடங்கிவிட்டோம். எப்படிங்க? குழந்தை முதலே நாம் கவலைப்பட தொடங்கிவிட்டோம். அந்த கவலைப்பட தொடங்கிவிட்ட பின்பு அந்த கவலைகளை எல்லாம் நாம் என்ன பண்றோம்? அதே வழக்கமாகும். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? மானிடா, நீ கவலைப்படுவதற்கு தகுதியுள்ள விஷயம்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு. இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏன்னு எப்படி சொல்றாருன்னு யோசனை பண்ணி பார்க்கறது. கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை. அதோட ப்ரூஃப் கூட நான் பார்க்க போறோம், நினைப்பாங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன் கேளுங்க. கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை. யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுதா? முடியவே முடியாது. காரணம் என்னன்னா, டே டு டே லைஃப்ல எப்ப பார்த்தாலும் நம்ம கவலைகளை ஃபீல் பண்ணிக்கிட்டே தான். உலகில் உள்ள மக்கள் தொகை எவ்வளவு கேட்டா 70 கோடியா. நம்ம ஒருத்தருக்கே இவ்வளவு கவலை இருக்குன்னா 70 கோடி மக்களுக்கு எவ்வளவு கவலை இருக்கும். அத்தனை கவலைகளையும் டோட்டல் பண்ணி பார்த்தா 95 லட்சம் கோடி கவலைகள் இருக்கும். அவ்வளவு கவலைகள் 700 கோடி மக்களுக்கு இருக்கிறது. சொல்றேன், 95 லட்சம் கோடி கவலைகள் 700 கோடி மக்களுக்கு இருக்கிறது. ஆனா கீதை என்ன சொல்லுதுங்க? கவலைன்னு ஒண்ணு இல்லவே இல்லையா. சரிங்களா? அப்போ எவ்வளவு பெரிய ஆழமான கருத்து சொல்லியிருக்காங்க நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா நீங்களே பாருங்க, கிருஷ்ணர் சொல்றாரு, ஐயா சத்தியமூர்த்தி ஐயா கவலைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. என்ன தெரியுமா சொல்றாரு அவரு? போங்கப்பா, இதே வேற யாராவது சொல்லிட்டா கட்டாம கடவுளை சேர்த்துக்கிறேன், போங்க போங்க போங்க, எங்க போங்க. நானே லாரியே இவ்வளவு கவலை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீங்க கவலை எப்படி நான் ஏற்றுக்கிறது? இப்ப கூட தலைவலி அதை கூட எனக்கு கவலை தான்ப்பா. என்ன பார்க்க கவலை இருக்குதுப்பா. அது நினைக்க வேண்டிய வந்துகிட்டே இருப்பா கவலை. அப்போ வடிவேல் வடிவேல் ஒரு திரைப்படத்தில் வடிவேல் எல்லா கல்லூரி மாணவர்கள் ரசிப்பாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமே. திரைப்படத்தில் வடிவேல் ஜோக்குன்னா ஞாபகம் இருக்குமே. பார்த்துருக்கீங்களா அந்த படம்? அப்போ எல்லாம் என்ன சொல்றாங்க? எல்லாரும் வரிசை நிற்பாங்க. அவன் என்ன சொல்லுவான்? உங்களை கொண்டவர் யாருன்னு நான் கண்டுபிடிக்கலாம், அதே மாதிரி கொட்ட போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கொட்ட போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போசா முடிச்சுவாங்க, ஒவ்வொருத்தரா முடிச்சு விட முடியும். ஆனா பாத்தீங்கன்னா கொட்டினவனே திருப்பி போய் லைன்ல விட்டு திருப்பி வந்து கொண்டு வருவோம். அப்பதான் அது பெரிய நகைச்சுவையை பார்க்கணும். உடனே எனக்கு இந்த பதிவு
பந்துகள் போட்டு அது உதாரணமாக பண்ணும். ஆன்மீகத்தில் அது ஒரு உதாரணமாக பண்ணும். என்ன ஒரு ஆத்ம ஞானத்தை பயன்படுத்திட்டு ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு கருத்தன்மை அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு மனிதனும் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் கவலைகள் அவனை தாக்குவதற்கு வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றன. அதிலும் சில கவலைகள் மீண்டும் மீண்டும் உன்னை தாக்குவதற்கு மீண்டும் போய் வரிசையில் இருக்கு. புரியுதுங்களா? இந்த நிலை தான் நமக்கு எதிர்கொள்கிறது. எனவேதான் நாம் என்ன பண்றோம்? கவலைகளை ஒழிக்கிறோம். சரி, கவலைகளை ஒழிக்கிறோம். இறைவன் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ஆன்மீகத்தை பற்றி சொல்றாரு. பக்தி ஆன்மீகம்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதான் ஷார்ட்டா சொல்றேன். பக்தி என்பது இறைவனிடத்தில் நாம் செலுத்துகின்ற அன்புதான் பக்தி எனப்படும். சரிங்களா? அந்த பக்தி மனதில் இருக்கும்போது நமக்கு செயல் வெளிப்பட்டால் அது ஆன்மீகம். அதுதான் ஆன்மீகம். ரைட்டு. கோயிலில் காணப்படும் ஆன்மீகம்லாம் உங்களுக்கே தெரியும். நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் கோயில் காணப்படும் ஆன்மீகம் தான். என்னென்னலாம் பார்க்குறோம்? பாத யாத்திரை. கோயில் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லுறோமா? பாத யாத்திரை போறாங்க, அப்புறம் அபிஷேகம் பண்றாங்க, நெருப்பு மிதிக்கிறாங்க. வெரி குட். அப்புறம் அந்த பிரதட்சணம். புதுசாக இருக்கவங்க யாராவது சொல்லுங்க. அழகு குத்திக்கிறாங்க. வெரி குட். நேர்த்தி கடன் செலுத்துறாங்க, தலைமுடியை காணிக்க கொடுக்குறாங்க, உண்டியல காசு கொடுக்குறாங்க. இவை யாவும் என்ன கேட்டா முதல் வகை ஆன்மீகமா? அது என்ன முதல் வகை ஆன்மீகம்? மனிதன் விரும்புவதை இறைவனுக்கு செய்கின்ற ஆன்மீகமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீ அழகு குத்திக்கிட்டாதான் உனக்கு ப்ரொமோஷன் கொடுப்பேன். எந்த இறைவனும் எந்த மதத்திலையும் சொல்லலைங்க. நீ பாத யாத்திரையா கோயிலுக்கு வந்தாதான் உன் மனைவிக்கு சுகப்பிரசவம் தருவேன். நீங்க எந்த கடவுளும் சொல்லலைங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நாமளா விரும்பி செய்யறோம். உண்மையா நீங்க வேணா சரி பாருங்க, கடவுளே எனக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் வரணும் அப்படின்னு படிக்காம இருந்து பாருங்க, என்ன கிடைக்கும்? தோல்விதான் கிடைக்கும். அதனால என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இதெல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த நாம் செய்கின்ற அந்த வேண்டுதல் செயல்கள் யாவும் முதல் வகை ஆன்மீகம் எனப்படுகிறது. இதெல்லாம் என்னன்னு கேட்டா, மனிதன் தான் விரும்புவதை இறைவனுக்கு செய்கிறார். மனிதன் தான் விரும்புவதை இறைவனுக்கு செய்கிறார். அவ்வகை ஆன்மீகத்தை சார்ந்த. இதை தாண்டி இன்னொரு ஆன்மீகம் இருக்கு. அதுதான் என்னன்னு கேட்டா, மனிதன் விரும்புவதை இறைவனுக்கு செய்யணும். அது ஒரு முதல் வகை. இப்போ இறைவன் விரும்புவதை மனிதன் இறைவனுக்கு செய்யலாம். அந்த வகை அந்த வகை ஆன்மீகம் என்ன சொல்லுன்னு கேட்டா, இறைவன் என்ன சொல்லியிருக்காரு? கீதையிலே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, எவர் ஒருவர் எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாரோ, சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். எவர் ஒருவர் எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாரோ, எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாரோ அவரே எனக்கு மிகவும் பிரியமானவர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் இறைவனுக்கு பிரியமானவரா மாறணுமா இல்லையா? விரும்புறீங்க இல்லையா? இறைவன் எனக்கு இறைவனுக்கு நான் பிரியமானவளாக மாற வேண்டும் சொல்றீங்க இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? இறைவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றணும். இறைவன் என்ன விரும்புகின்றார்? கவலை இரு, எப்பொழுதுமே கவலை இருக்கு. ஆனா இன்னைக்கு மட்டும் கவலை இருந்தா போதுமா? பத்தாது. ஒரு வருஷத்துக்குள்ள கவலை இருந்தா போதுமா? பத்தாது. ஆனா எப்பவுமே கவலை இல்லை. கவலை மட்டும் போதுமானா போறாது. கவலையிலே பல வகை இருக்கு. வெறுப்பு, கோபம், பயம், இதெல்லாம் கூட கவலை இருக்கலாம். சரிங்களா? கவலையுடைய மறுபுறம் இதெல்லாம் கூட இல்லாம இருக்கணும், எப்பவுமே இல்லாம இருக்கணும். அவரை தான் எனக்கு மிகவும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, நம்ம ஞானாம்பிகை நடமை எடுத்துக்கங்க. அவர் கடவுளால் ரொம்ப மிகவும் விரும்பப்படுவோம் நபராக மாற வேண்டும் என்று விரும்பினால் அவர் என்ன செய்யணும்? கவலைப்படாமல் இருக்க வேண்டும், பயப்படாமல் இருக்க வேண்டும், வெறுப்படையாமல் இருக்க வேண்டும், கோபப்படாமல் இருக்க வேண்டும். இன்னைக்கு மட்டும் இருந்தா போதுமா? எப்பவுமே கவலைப்படாமல், கோபப்படாமல், வெறுப்படையாமல் இருந்தால் மட்டுமே அவர் இறைவனுக்கு மிகவும் பிரியமானவர். சரி, ஓகே, அந்த மாதிரி பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கடவுளுடைய உபாயம் கேட்டா அவர் சொல்றாரு, நான் ஆத்மா அப்படின்னு ஒரு மந்திர சொல்ல தருகிறேன். நீங்க அவரை எப்படி உபாயம் சொல்றாரு? என்ன சொல்றாருங்க? நான் ஆத்மா. உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க? ஓ, நான் பண்றேன், நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா சொல்லி வர்றாங்க. கவலை போகல. வெறும் நான் ஆத்மா சொன்னா கவலை போகுதா? பார்த்துக்கோமா? சொல்லுங்க எல்லாரும், நான் ஆத்மா. கவலை போயிருக்கா? இல்ல இல்ல. அப்ப இறைவன்கிட்டே கேட்கிறோம். நம்ம என்ன கேட்கிறோம்? இறைவா, இறைவா, நான் ஆத்மா
தான் நீங்க சொன்ன மந்திரம். ஆனா நான் பலமுறை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா கவலைகள் ஏதும் போகவில்லை. உடனே இறைவனுக்கு இந்த மேல ஒரு தூய்மையான ஒரு கோபம் வந்து. என்ன சொல்றாரு? என்ன நினைச்ச? அது சாதாரண ஞானம் நினைச்சியா? இல்லை, அது மிகப்பெரிய ஞானம், ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானத்தை ஒரு துணை கொண்டுதான் நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை நீ சரிங்களா? அப்போ பகவத்கீதை என்ன சொல்றதுன்னு கேட்டா, நான் ஆத்மாங்கிற சொல்றது 700 ஸ்லோகங்களாக விளக்க உரை இருக்கிறேன். 700 ஸ்லோகங்கள் தான் அது பகவத்கீதையுடைய விளக்க உரை. நான் ஆத்மாங்கிற இது சொல்லுக்கு விளக்க உரை 700 ஸ்லோகம். ஒரு ஸ்லோகம் என்பது ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு 1.5 லைன், 2 லைன் வச்சுக்கோங்க. 2 லைன் வாசகம் தான் ஒரு ஸ்லோகம். அது மாதிரி 700 ஸ்லோகம். அப்ப மொத்தம் எத்தனை வரிகள்? 1400 வரிகள். இதுதான் விளக்க உரை. ஆனா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் விளக்க உரை பார்த்தீங்கன்னாலே லாங் சைஸ் பக்கத்துலேயே ஒரு 4-5 பக்கத்து இருக்கும். அப்படின்னா எவ்வளவு பெரிய புத்தகமா உருவாக்குவாங்க. அவ்வளவு டீட்டெயிலா கொடுத்த புத்தகத்தை விட எந்த புத்தகத்தை திருப்பி எந்த ஸ்லோகத்தை படித்தாலும் அதனுடைய பொழிப்புரை இருக்கு, ப்ரொனன்சியேஷன் இருக்கு, உச்சரிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. எந்த ஒரு ஸ்லோகமும் அவ்வளவு சுலபமாக விளங்குவது இல்லை. அதனால்தான் பகவத்கீதையை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் பகவத்கீதை நிறைய பேர் பிடிக்காம போயிடுச்சு? புரியவில்லை, அதனால் பிடிக்கல. என்னுடைய ஸ்டூடெண்ட் கூட, நான் மேக்ஸ் டீச்சராக இருந்திருக்கேன், +2 வரைக்கும் மேக்ஸ் டீச்சராக இருக்கேன். அந்த மேக்ஸ் டீச்சராக இருக்கும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? மேக்ஸ் இஸ் எ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்னு சொல்லவே மாட்டாங்க, மேக்ஸ் இஸ் எ இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் அவன் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கானோ ஒரு ப்ராப்ளத்தை அந்த லெவலுக்கு இறங்கி வந்து படிப்படியாக சொல்லி கொடுத்து அவருக்கு மேல் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது 40 மார்க் எடுக்கிறவங்க கூட 80 மார்க் எடுக்கிறது திறமை ஒரு ஆசிரியர் எடுக்கணும். அவர் தான் உண்மையான ஆசிரியர். வெறும் டாக்டர் ஸ்டூடெண்ட்டை மட்டும் பெரிய அவங்க மட்டும் சொல்லி கொடுத்து போயிட்டே இருந்தால் அவர் உண்மையான ஆசிரியர் அந்த மாதிரி. அப்போ இவ்வளவு திறமையுள்ள ஆசிரியர் என்ன பண்ணிட்டாரு? அவர் தொழில் அதை பணம் ஈட்டுவதற்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஆங்கிலத்துக்கு வந்து உங்களுடைய மனக்கவலைகளை நீக்குவதற்கு அவருடைய சேவையை தொடங்கிட்டார். இன்னமும் ஞாபகம் இருக்குங்க, 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்காரு. ஃபார்முலா சரிங்களா? sin square theta plus cos square theta equal to 1, sin square theta equal to 1 minus cos square theta, cos square theta equal to 1 minus sin square theta. Secant square theta minus tan square theta equal to 1, secant square theta equal to 1 plus tan square theta, tan square theta equal to secant square theta minus 1. Cosecant square theta minus cos square theta equal to 1, cosecant square theta equal to 1 plus tan square theta, cos square theta equal to cosecant square theta minus 1. இது லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா. ஏன் இவ்வளவு தரவா இருக்கணும்? ஐயா இவ்வளவு தரவா இருந்தானா அதுல இருக்கிற எந்த ப்ராப்ளத்தை வேணாலும் சொந்தமாகவே சால்வ் பண்ணி விடைய கொண்டு வர முடியும். சரிங்களா? அத்தனை ப்ராப்ளத்துடைய சொல்யூஷனும் உனக்கு மனப்பாடம் ஆகும். அப்போ தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிடும். மேக்ஸ் இஸ் நாட் ஏ சப்ஜெக்ட் கேன் பி பை ஹார்ட், லர்ன் பை ஹார்ட். அது சொல்ல முடியாது. சரிங்களா? எனவே என்ன பண்ணுவோம்? திறமையுள்ள ஆசிரியர்களால் மட்டும்தான் சிறந்த மாணவர்கள் உருவாக்கும். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஒரு சிறந்த ஆசிரியர் தான் உங்களுக்கு கவலையை நீக்க முடியும் என்று சொல்லுகிறேன். ஆனால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு படிக்காமலே இருந்திருக்க, ஆனா படிக்கிறதா இருந்தா தெளிவா தெளிவு ஏற்படும் வரை படிக்கணும், புரிதல் இருக்கணும். அப்பதான் அந்த படித்தல் வந்து பிடிக்கும். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி பண்றோம். நாம கவலைகளை நீங்க அப்போ எவ்வளவு உன்னுடைய பகவத்கீதையில் உள்ள கருத்துக்களை பயன்படுத்தி உங்கள் மனக்கவலைகளை நீக்குகிறாரோ அவர் தான் உண்மையான குருன்னு சொன்னேன். இப்போ உங்களுடைய அனைத்து மனக்கவலைகளும் நீங்கிவிட்டால் என்னை குரு சொல்லுங்களா இல்லையா? சரி, நானே உங்கள் சரி. இப்போ நம்மளே கேட்கணும், என்னை நானே ஏன் குரு என்று சொல்லிக் கொள்ள வேண்டும்? சரிங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஐயா நீங்களே ஒரு வயசு பையனா இருக்கிறீங்க, என்ன கேட்குறீங்க, தாத்தா ஒளிஞ்சு விளையாடலாமா கேட்குறீங்க. வாங்க நான் பெருசா விளையாடலான்னு ஒளிஞ்சு. ஆனா எந்த ஊர்ல இருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கீங்க, இது கொஞ்சம் கஷ்டமான இடத்துல. ஆனா நீங்க கண்டுபிடிக்க முடியலன்னு மனது என்ன பண்றீங்க? முகம் மாறுது, வெளியே போகிறது, கண்ணம் சிவக்கிறது, கண்களின் நீர் மறுக்கிறது. இந்த சமயத்துல சொல்லுங்க, அந்த குரு அந்த ஒளிஞ்சிட்டு இருக்கிற குரு வெளிக்காட்டிக்கணுமா இல்லையா? இல்லைன்னா அழுதுருவாங்க. உண்மைதானே? அப்போ அதே மாதிரிதான் இந்த கலிகாலத்துல ஏமாற்றுக்காரர்களும்
அயோக்கியர்களும் அராஜகர்களும் நிறைய நிரப்பி வருகின்ற இந்த கலிகாலத்துல எல்லோருமே தன்னை குரு என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அப்போ போலி குருமார்களுக்கு மத்தியில் நானும் ஒரு குரு என்று சொல்லிக் கொண்டு ஒரு தொடங்கியிருக்கிறேன். அட்லீஸ்ட் என்னை நானே குருன்னு சொன்னாலாவது 4 பேர் கவனிக்கணும். அதை நான் சொல்லலைன்னா எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்க. உண்மைதானே? எனவே தான் என்னை நானே உங்களுக்கு வெளிப்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு. சரி, இது தன்னைத்தானே புகழாக சொல்லிக் கொள்வதற்காகவோ அதை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காகவோ அல்ல. சரி, இப்போ உங்களுடைய மனக்கவலைகளை நீக்குபவன் தான் உண்மையான குரு. கரெக்டுங்களா? சொல்லுங்க. உங்களுடைய மனக்கவலைகளை நீக்குபவன் தான் உண்மையான குரு. அப்போ மனக்கவலைகளை